டீச்சர்ஸ், ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்ல தான் உங்களையெல்லாம் இங்கே கூப்பிட்ருக்கேன். கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ரொம்ப டிசப்பாயிண்டட், பட் we have to follow. ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் ஆக்ட் 2035. இன்னையிலேருந்து நம்ம ஸ்கூல் அசம்பிளியில் நோ ப்ரேயர், நோ பைபிள் ரீடிங் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், நோ பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் ரிலீஜியஸ் ஐக்கன்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஐ திங்க் இனிமேல் கிராஸ் போட்ட செயின் போட்டிருந்தா கூட இனிமேல் கேள்வி வரலாம். நூற்றாண்டுகளாக நம்மளோட ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்குறதா மேம்? இட்ஸ் அ மிஷனரி ஸ்கூல். ஐ நோ, வார்த்தைகளை ஊமையாக்கலாம், பட் நம்ம ஸ்பிரிட்டை யாரும் ஊமையாக்க முடியாது. ஐ நோ இட்ஸ் டஃப், பட் பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறது மேம்? பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். அவங்களுக்கு சின்ன வயசு, எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த விஷயத்த அவங்களுக்கு மைல்டாக சொல்லணும். நாம் பிரிவினை உருவாக்காமல் பார்த்துக்கணும். காட் வில் லீட் அஸ். இன்னைக்கு வந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னால் இதை நம்ப முடியல. நம்ம ஸ்கூலுக்கு இந்த நிலைமை. ஆமாண்டா, இதை பாரு, 1856 எடுத்த ஃபோட்டோ. இந்த ட்ரைபல் கேர்ள்ஸுக்கு தான் இந்த ஸ்கூலே ஆரம்பித்தாங்க. இந்த ஹிஸ்ட்ரியெலாம் உங்களுக்கு தெரியுமா? இவங்க போட்ட விதை இப்போ மரமாக வந்திருக்கு. அதை தான் வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு இருந்திருந்தா கதறி இருப்பாங்க. டேய், அவங்கன்னு மட்டும் இல்லைடா, அதுதானே நம்ம கல்வியோட தொடக்கம். நம்ம ஊர் இப்படி ஆயிருக்குன்னா நம்ம ஸ்கூலும் அதுக்கு ஒரு காரணம் தானே. அப்போ யார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லிட்டு வரலையே. நம்ம பிரின்சிபாலை பார்த்து பேசணும், சும்மா இருக்கக்கூடாது. ஆதி காலத்தில் மக்கள் படிக்காமல் ஒரு மாதிரி அடக்குமுறையாக இருந்தாங்க. இந்த காலத்துலேயும் டெக்னாலஜி வேர்ல்டில் வேறு மாதிரி அடக்குமுறையாக இருக்காங்க. மக்கள் மாறலை. பட் அக்ரி, நம்ம பிரின்சிபல்கிட்ட பேசணும். பீப்புளை சேவ் பண்ணுறதுக்கு அமைதி சரியான வழி இல்லை, உண்மையை பேசணும். நம்ம ப்ரேயர் ஃபெல்லோஷிப் பசங்களை கூப்பிட்டு போய் பேசுவோமா? இப்போதைக்கு நம்ம போய் பேசுவோம், தேவைப்பட்டால் அவங்களே கூப்பிடலாம். நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன், கரெக்டாக வந்துட்டீங்க. மேம், ப்ரேயரை விட்டால் பவரை விடுற மாதிரி. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்காதீங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. வெளிச்சத்தை வெளியேற்றினா பாட புத்தகத்தில் கூட இருட்டு தான் வந்து குடியிருக்க மேடம். நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ்னு பெரிய போர்டு போட்டு ஸ்கூலில் நடத்திட்டு இருந்தோம் நம்ம. இப்போது அதையெல்லாம் மறைச்சி வாழ வேண்டியது இருக்குது. ஐ எம் broken as well. என்ன மேம், இது ஆதி திருச்சபை காலமா? இந்த டெக்னாலஜி ஏஜில் இப்படியா? நாம் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு எதாவது பண்ணணும் மேடம். நாங்கள் போராட்டம் ஏதாவது ஆரம்பிக்கலாம். நோ நோ நோ, அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. அது நிலைமையை இன்னும் ரொம்ப மோசமாக்கிடும். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஆத்மார்த்தமாக ப்ரேயர் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாங்கிறத கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமாம் மேம், சட்டம் நோன்னு சொல்லும் போது சத்தியத்திற்காக ஜெபிச்ச தானியல் போல் நாமளும் பவர்ஃபுல்லாக ஜெபிக்கணும் மேம். நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. அப்போ தான் சிங்கம் போல் சட்டம் வந்தாலும் சத்தியம் கர்ச்சிக்கும். டைம் இஸ் வெரி ஷார்ட். இதெல்லாம் கடைசி காலத்தோட சின்ன சின்ன அறிகுறிகள். பை த வே, நீங்கள் லஞ்ச் பிரேக்கில் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறீங்கல்ல, அதையும் ஸ்டாப் பண்ணுங்கள் நான் சொல்கிற வரைக்கும். ஓகேயா மேம்? அது லஞ்ச் பிரேக் மேம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து தான் ப்ரேயர் பண்ணுறோம். யா, பட் நடக்கிறது நம்ம ஸ்கூலுக்குள்ளே. ஸோ ஸ்டாப் இட். சரி, நம்ம குவிக்காக ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றோம், யாரும் வர்றதுக்கு முன்னாடி. இயேசுவே, கடைசி காலத்தில் சவால்களும் துணிச்சல்களும் அதிகம்னு பைபிள் சொல்லுது. அதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தாருங்க கர்த்தாவே. கைஸ், என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட இந்த ப்ரேயர் குரூப்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல. மேம், ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சின்ன ப்ரேயர். நீங்கள் கூடி இருந்து ஜெபிக்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஐ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். யார் மேம் கம்ப்ளைண்ட் பண்ணது? நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். நீங்கள் நாளைக்கே பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். ஓகே மேம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், பட் காட் இஸ் இன் கண்ட்ரோல். பார்வோம் நடைமுறை அதிகப்படுத்தும் போது தான் கடவுள் மோசேவை அனுப்பிச்சார். இப்போ சாத்தான் ரொம்ப சத்தம் போடுறான், ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு தான். பவுலும் சீலாவும் ஜெயிலேருந்து ஜெபிக்கும் போது கடவுள் லாயரெல்லாம் அனுப்பலை, நில நறுக்கத்தை தான் அனுப்புனாரு. உண்மைதான், ஆண்டவர் விடுதலை ஆக்கணும்னு நினச்சா அனுமதி கடிதம்லாம் தேவையில்லை. மிராக்கிள் இஸ் வெயிட்டிங் மேம். சந்தனத்தை எந்த அளவுக்கு நசுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாசனை வரும். சத்தமாக இல்லைன்னா மனசுக்குள்ளே எப்படி இருந்தாலும் ஜெபிக்க தான் போகிறோம். எவனுக்கு மைக்ரோஃபோன் தேவையில்லை, எப்படின்னாலும் கேட்கும். ஓ ஜீசஸ், நான் பண்ணுறதெல்லாம் சரியா? அவங்கள இங்கேருந்து வெளியேற்றினேன், அவங்க விசுவாசத்துலேருந்து வெளியேறாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கூலில்
ஸ்கூலில் உங்களுக்கு நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்ப்பா. தட்ஸ் ஓகே மேம், கவர்மெண்ட் ஆர்டர், என்ன பண்ண முடியும். நாங்கள் லஞ்ச் டைமில் வெளியே போயோ இல்லை மரத்துக்கட்டிலையோ உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிறோம். கேன் ஐ சஜஸ்ட் யூ சம்திங்? எஸ் மேம். என் வீடு அதோ அடுத்த தெருவில் தான் இருக்குது, தெரியும்ல? ஆமாம் மேம், தெரியும். லஞ்ச் டைமில் நீங்கள் வேணா என் வீட்டுக்கு வாங்களேன். யூ கேன் ஹேவ் யர் ப்ரேயர் அண்ட் லஞ்ச் தேர். அப்பா மட்டும் தான் வீட்டில் இருப்பார். ஹி கேன் ஜாயின் வித் யூ. தட் வுட் பி கிரேட் மேம், தேங்க்யூ. வெரி குட். கேரி ஆன் கைஸ். காட் பிளஸ் யூ. சி, நம்ம சரியான இடத்துல லெட்டர்ஸ் போடணும், சரியான மக்கள்கிட்ட இந்த விஷயம் தெரிய வர வைக்கணும். சரியான நபர்கள்னா யாரு? நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்க்டயோசிஸ், கிறிஸ்டியன் லீகல் ஃபோரம், இவங்க கிட்டலாம் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா ஆர்டிகல் 30 மைனாரிட்டி எஜுகேஷன் ரைட்ஸ் பேசுது, நம்ம பயப்படவே வேண்டாம். ஆல்சோ ஆர்டிகல் 25 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் நம்மளுக்கு இருக்குது. எந்த மதத்தை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஸ்கூல் சமுதாயத்துக்கு என்னெல்லாமோ நல்லது பண்ணியிருக்கு, அதை முடக்க நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ், அலுமினிஸ் எல்லார்ட்டையும் சொல்லலாம், ஏதாச்சும் வழி கண்டிப்பாக கிடைக்கும். யா, கண்டிப்பாக. கடைசி காலமா வலி பெருகும் காலமா இது கொஞ்ச காலமா இறை பார்வை கிடைக்குமா? Effective immediately, no statues, no religious verses, no images inside the school campus. Compliance required within 48 hours. Oh my god, பிரச்சனை பெருசாயிட்டே போகுதே. நம்ம ஸ்கூலில் இருக்கிற எல்லா அடையாளங்களையும் 48 மணி நேரத்துக்குள்ளே மாற்ற சொல்லியிருக்காங்க. அந்த ஜீசஸ் ஸ்டாச்சு, அந்த கிராஸ், ஓ ஜீசஸ், அந்த அரக்க பாம்பு ஆக்ரோஷமாக தாக்குதே. எதிர்த்து நிற்க பலம் தாங்க. நம்ம அடையாளத்தை அழிக்கலாம், பட் நம்ம ஆன்மாவை அழிக்க முடியாது. நம்ம சிம்பிள்ஸை மாற்றலாம், பட் சால்வேஷனை மாற்ற முடியாது. மோசே காலத்தில் செடி பற்றி எரிஞ்ச போது அடையாளம் எங்கேயாவது தெரிஞ்சுதா? ஆனால் சத்தம் கேட்டுச்சுதுல. யோசிப்புக்கு ஜெயிலே ஜெபக்கூடமாச்சு, அவருக்கு அங்கே எந்த வசன போர்டுமே இல்லையே. வசனத்தை போர்ட்லேருந்து அழிச்சா நம்ம இதயத்தில் ஆழமாக எழுதுவோம். பழைய கால மிஷினரிகள் பைபிள் வசனங்களை ஷூக்குள்ள மடித்து வச்சு வாசித்தாங்க. ஆமாம், கடைசி காலத்தில் அரக்க பாம்பு ரொம்ப வெறி கொண்டு தாக்கணும் பைபிளில் போட்டிருக்கு. கண்டிப்பாக இது கடைசி காலத்தோட அறிகுறி தான். வாங்க வாங்க உட்காருங்க. ரிப்போர்ட்லாம் ரெடியா? எஸ் சார், இட்ஸ் ரெடி. நம்ம நோக்கம் தெளிவாக இருக்குது. நோ மோர் மிஷனரிஸ் கண்ட்ரோல். ஸ்கூல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஒரே நாடு, ஒரே பாடத்திட்டம், ஒரே நம்பிக்கை, அதுதான் நம்மளுடைய மோட்டோ. சார், உங்கள் விஷன் அது உங்கள் பார்ட்டியோட விஷன். நான் இந்த விஷயம் சம்மந்தமாக கிரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் நான் பேச போகிறேன். நாட் அபவுட் யுவர் ஐடியாலஜி. சொல்லுங்கள் சார். நம்ம ஸ்டேட்டில் 3 மில்லியன் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துக்கு அவங்க போராட்டம் பண்ணால் இட் வில் பிகம் எ நேஷன் வைட் ப்ராப்ளம். தட் வில் பி அ பிக் இஷ்யூ. எந்த போராட்டம் வந்தாலும் பவரை வச்சு அடக்கிடலாம். வருஷ கணக்காக போராடினவங்களையே உண்டு இல்லைன்னு பண்ணவங்க நாங்கள். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் சார். ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்டது. உங்கள் பார்ட்டி எல்லா மைனாரிட்டியோட ஓட்ஸையும் இழந்துரும். எதை வச்சு சொல்கிறீங்க? அவங்க ஃப்ரீ சீட் கொடுப்பாங்க, குப்பத்து பசங்களை படிக்க வைப்பாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அப்போ பணம் கொடுத்து படிக்கிறவனுக்கு மற்றவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? எல்லாருமே படித்தா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? நான் அரசியலுக்குள்ளே வரல, என்னுடைய ரிப்போர்ட் சம்மந்தமாக தான் சொல்கிறேன். பெரிய போராட்டம் நடக்க சான்ஸ் இருக்குது. இது கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்னால த சோஷியல் மீடியா மே டேக் இட் குளோபலி. What do you mean? அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரி கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ்லாம் நமக்கு எதிராக திரும்பலாம். இது ஒரு பெரிய நெருக்கடியாக கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்கள் அதிகாரத்தை நாங்கள் எப்படி காட்டுறது? அதுக்கு பல வழிகள் இருக்குது. மக்களுக்கு நல்லது பண்ணுற நிறுவனங்களை அதன் போக்கில் விடுறது தான் புத்திசாலித்தனம். சில கிறிஸ்டியன் ஸ்கூல்லாம் பல நூற்றாண்டுகளாக இருக்குது. அதுக்கு மேலே மக்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் இருக்குது. கல்வியெல்லாம் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டிகிட்ட இருக்கிறது தான் நல்லது. தட்ஸ் அவர் ஐடியாலஜி. அதுக்கு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸை டச் பண்ணாதீங்க. தேர் ஆர் மெனி வேஸ். நம்ம பழைய தலைமுறையெல்லாம் கேட்டு பார்த்தா அவங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பழைய கதை. இப்போ இது அதிகாரம், பணம் புழங்குற இடம். இந்த ஆட்சி மாறுறதுக்குள்ள மேக்ஸிமம் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். சார், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி அவங்களுக்கு தான் நிறைய அட்வான்டேஜ்.
அவங்க இது வரைக்கும் லீகல் ப்ரொசீடிங்ஸ்க்கு போகலை. ஒருவேளை அப்படி போனாங்கன்னா நமக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுன்னா நம்ம கட்சிக்கே அது கெட்ட பேர். டு பி ஃப்ராங்க், இந்த மைனாரிட்டி வளர்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஃபாரின் ஃபண்டிங், ஃபாரின் ஐடியாலஜி, சமத்துவம், கருணை, மனிதநேயம் இப்படியே கெடுத்து வச்சுட்டாங்க. இதனால தான் மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் இன்கம்மே வரமாட்டேங்குது. சேரிட்டிக்கு எதிராலாம் நம்மளால் போராட முடியாது. ரிலீஜியஸ் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு பெரிய ஏரியா. கை வச்சா கவனமாக தான் கை வைக்கணும். ஸோ நான் போட்ட இந்த ஆர்டர் பிரச்சனையை கொண்டு வரும் அப்படிங்கிறதா உங்கள் ரிப்போர்ட், கரெக்டா? யா, வெரி மச். ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். என்ஜிஓ இதில் குதிக்க போகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு, ஹியூமன் ரைட்ஸ், மீடியான்னு இது பெரிய போராட்டமாக மாறப்போகுது. ஒரு வேளை நேஷன் வைட் அட்டென்ஷன் கிராப் பண்ணுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டே கூட இதை கேட்டு விசாரிக்கிற நிலைமைக்கு வந்துடுவோம். அப்புறம் நமக்கு தான் அது பெரிய செட்பேக் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலான்றீங்க? எல்லா மதமும் சம்மதம், எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான். யார் மனசையும் நாங்கள் புண்படுத்த விரும்பலை. இப்படி சொல்லிடுங்க, சொல்லி இந்த தடையை விளக்குறேன்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். அப்போ நம்ம கட்சியோட பேர் எங்கேயோ போயிடும், மைனாரிட்டி ஓட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். சட்டன் அப்படி சொன்னால் நாம் பயந்துட்டோன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க? இல்லை, இதை ஒரு பாசிட்டிவாக தான் எடுப்பாங்க. அவங்க கோரிக்கைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குற மாதிரி நினைப்பாங்க. வரியே போடாத கவர்மெண்ட்டை விட நிறைய வரி போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுற கவர்மெண்ட்டை தான் மக்கள் மதிப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். யூ ஆர் வெரி கிளவர். லெட்ஸ் டூ இட். எங்கள் அம்மாவும் கான்வென்ட்டில் படித்தவங்க. நான் எப்படி உங்களுக்கு எதிராக நான் இருப்பேன்? இந்த ஸ்கிரிப்ட் ஓகேவா? சே, எங்கேயோ போயிட்டீங்க போங்க. எனிவே, தேங்க்யூ ஃபார் த ரிப்போர்ட். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். தேங்க்யூ சார். By higher order, the school may resume its original practices. Morning prayers and Bible sessions are reinstated. Missionary schools will remain autonomous. Wow, நம்ம பழையது போலவே இயங்குறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஒரு ஹாப்பி நியூஸ். Just got the letter. We can be as usual. மறுபடியும் நாளையிலேருந்து நோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் கடவுளோட கை இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ்.